இதுக்கு முழு காரணம் ஒரு ஸ்டூடெண்ட்டு கரண்ட்டாக ஃபைனல் இயரில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு சின்ன முயற்சி தான். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை ஐடென்டிஃபை இத்தனை பெருமைக்கும் நான் காரணம் என்றதை காட்டிலும் என்னோட துறையை சார்ந்த இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், டாக்டர் விஜயகுமார் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். இதுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா ரியலாக இவர் தான் சார். நம்ம காலேஜில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த பொண்ணு இந்த இயரில் இந்த இதை வாங்கியிருக்குன்னு சொல்லும்போது அந்த பிள்ளை கூப்பிட்டு நாங்கள் பேசினப்போ ஐயாவோட பேரை சொன்னாங்க, ராமகிருஷ்ணன் ஐயாவோட பேரை சொன்னாங்க. சரி, நான் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை அவர் ஃபோன் நம்பர் வாங்கி ஒரு தடவை காண்டாக்ட் பண்ணேன். ஸோ திரும்பி ஐயா தான் என்ன 2-3 தடவை கூப்பிட்டாங்களே தவிர திரும்பி நான் வேறு வேலைகளை சிந்தனையில் நான் விட்டுட்டேன். கடைசியாக ஃபோன் பண்ணும்போது 4வது தடவை ஃபோன் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி வலிச்சது. ஆனால் அவர் குரலை கேட்கும்போது அவர் இவ்வளோ வயசான ஒரு 90 வயசை கடந்த ஒருத்தர் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. சரி, இந்த மனுஷன் இந்த தடவை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதுக்கு மரியாதை கொடுத்து, ஏன்னா எங்களை வளர்த்த விதம், எங்கள் டைரக்டர் எங்களை வளர்த்த விதம் அந்த மாதிரி இம்மிடியேட்டாக நான் அதை போய் என்னென்ன சார் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் போனேன். போய் பார்க்கும்போது தான் அவரோட முயற்சி என்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஐயா இந்த அளவுக்கு மெனக்கட்டுருக்காங்க. அதுக்கு இன்னும் முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அவர் மட்டும் கிடையாது. எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த குடும்பமே, என்டையர் குடும்பமே, அவங்க மக ஓடி வராங்க, அவங்க மருமகன் ஓடி வராது, அவங்களோட பேத்தி ஓடி வராங்க. எல்லாமே அவங்க சொல்லும்போது அது குடும்பமாக மொத்தமாக அவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மெய்செடுத்து போயிட்டேன். அந்த ஒரு விஷயத்த எங்கள் டைரக்டர்கிட்ட சொன்ன உடனே அது என்னவோ பசங்களுக்கு என்ன சப்போர்ட்டோ செய்யுங்க. அடுத்த வருஷமே சார் என்ன பண்ணாங்க, அவர் இப்போ வீட்டிலேருந்து அழைச்சிட்டு அவர் சிரமப்படுத்த வேணாம், நம்ம காலேஜுக்கு கூப்பிட்டு அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முழு சப்போர்ட்டும் ஒரு சின்ன இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடக்கிறதுக்கு முதல் காரணம் இப்போ டைரக்டர் சார் தான். தேங்க்யூ சார். இந்த அக்கேஷனில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஒழுக்கம் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், த டிசிப்ளின். அதனால தான் மணக்குள விநாயகர் எஸ்எம்இசியா அப்படின்னா த டிசிப்ளின் இஸ் அ ப்ரைம் மோட்டிவ் ஆஃப் மணக்குள விநாயகர். சரி, எங்களுக்கு இல்லை. அது எங்கேயெல்லாம் நாங்கள் போகிறோமோ எங்களுக்கு அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். இப்போ நான் சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணுறேன். சிங்கப்பூரில் இறங்கி ஏர்போர்ட்டில் கொஞ்சம் தானே திடீர்னு ஒரு ஆள் கட்டி பிடிக்கிறான். என்ன யாருப்பா அப்பட என்னை தெரியுதா சார்? நான் உங்கள் மாணவன் சார். உலகத்தில் இதை விட வேறு ஏதாவது வேணுமா? இமேஜின் பண்ணி பாருங்கள், வேறு என்ன மகிழ்ச்சி வேணும்? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்குது, எங்கே வேணாலும் போகலாம். அப்போ அந்த சிறப்புக்கு காரணமானவர்களையும் அந்த சிறப்பை உங்களுக்கு புதுப்பிப்பதற்காக பாடுபட்டவங்களையும் நீங்கள் எப்போயெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அப்போயெல்லாம் நீங்கள் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. Hence our mission is simple, to help bright students and who are facing financial difficulties to complete their higher education in India. So he started the scholarship program through which we have helped 43,000 plus students till date. FFE not only provides scholarship but also provides skilling and mentoring programs, as you all know, which help the students gaining overall personality development. This helps students gain good jobs in the market. Like we are providing the placement support also from 25-26. Also, FFE has a good alumni base. We take a simple pledge from the student. As you all sign the declaration form, like student pledge declaration form, which we are expecting from you, as after once you settle down, you can just support 1 or 2 scholars when you get settled, completely settlement, and once you complete your commitment, then you can start contributing back in a small way. So that helps like another scholar who are really in need of the scholarship. ஆகையால் தான் ஃபவுண்டேஷன் ஃபார் எக்ஸலன்ஸ் சென்ற வருடம் முதல் பெண்களுக்கு அதிகமாக ஸ்காலர்ஷிப் வழங்குவது என்று நினைக்கிறேன். மற்றொன்றையும் இங்கு கூற விரும்புகிறேன். இந்த மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியர்களை குறித்து தெய்வத்தின் அருளால் நீங்கள் இந்த பணிக்கு வந்திருக்கிறீர்கள். அதாவது இந்த கல்லூரியிலே பணி செய்யும் அத்தனை பேரும் தெய்வ அருளினால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இட் இஸ் எ டிவைன் கிரேஸ்
தேசத்தின் எதிர்காலமே ஆசிரியர்களின் கைகள் தான் உள்ளது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், destiny of the nation in the hands of the teachers. The teachers' hands. They are suffering and struggling to make a student a good human being. கைது மாட்டீங்களா உங்களுக்கெல்லாம்? கேட்டா வாங்கணும். மாணவர்களே, உங்களை கஷ்டப்பட்டு உருவாக்கும் பேராசிரியர்களை வாழ்க்கை முழுவதும் நிலையில் வைத்திருங்கள். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய புத்தகத்திலே ஆசிரியரை நினைவில் வைத்துக் கொள்கிறார். எந்த ஆசிரியர்? பிரைமரி ஸ்கூல் டீச்சர். அவரை பற்றி அவருடைய புத்தகத்திலே சுப்பிரமணிய சாஸ்திரி என்று பெயர் நினைக்கிறது அவர் பேர். அந்த சாஸ்திரியை பற்றி அவர் ஆரம்ப பள்ளியிலே படிக்கும்போது அவருக்கு இருந்த ஆசிரியை பற்றி அவர் ஏராளமாக குறிப்பிடுகிறார்.